AutoCAD டுட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைமென்ஷன். அதாவது டைமென்ஷன் வந்து ஸ்டைல் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறத எப்படி டைமென்ஷனை வந்து நம்ம கரெக்டாக வைக்கிறது அப்படின்றதையும், அந்த டைமென்ஷன்ஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதனால் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது ஒரு நியூ டைமென்ஷனை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதை எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம இந்த டைமென்ஷன் ஸ்டைல் டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ AutoCAD வந்து பேசிக்ஸ்லேருந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவல் வரைக்கும் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் கற்றுக்கலாம். ஸோ வாங்க பார்ப்போம் இப்போ இந்த வீடியோவை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டைமென்ஷனுக்கு வந்து டி அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் டிஃபால்ட்டாக புது AutoCAD ஃபைலில் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரே ஒரு இதாக இருக்கும். அந்த ஸ்டாண்டர்டை வச்சு நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். மாடிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்திங்கன்னா இருக்கிறது மாடிஃபை ஆகும். நம்ம இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணுறதுனால நியூன்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. டைமென்ஷன் ஸ்டைல் 1ன்னு கொடுக்குறேன். அதில் இது ஸ்டார்ட் வித் ஸ்டாண்டர்ட், நம்ம ஸ்டாண்டர்ட் மட்டும் இருக்கனால அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆனதில் உங்களுக்கு இந்த மாதிரி டேப்ஸ் இருக்கும். லைன், சிம்பிள், டெஸ்ட், ஃபிட்டு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் செப்பரேட் டேப்ஸ் இருக்கும். லைன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டைமென்ஷன் லைன்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ 2 டைட்டில்ஸ் இருக்கும். டைமென்ஷன் லைன் அப்படின்றது டைமென்ஷனை கனெக்ட் பண்ணுற லைனு, டைமென்ஷன் அரௌண்டில் உள்ள அந்த வெர்டிக்கல் லைன் தான் டைமென்ஷனு. எக்ஸ்டென்ஷன் லைனுன்றது அந்த டைமென்ஷன் லைனையும் ஆப்ஜெக்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் எக்ஸ்டென்ஷன் லைனு அப்படின்றது. ஸோ இது 2 இதையும் வந்து தனித்தனியாக நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டைமென்ஷன் லைன் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு கலர் ஃபஸ்ட்டு செட் பண்ணுறோம். ரெட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதோட டைமென்ஷன் கலர் வந்து மாறுறது தான் உங்களுக்கு தெரியுங்க. ஸோ லைன் டைப்பு, ஸோ நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதான் லைன் டைப்பு. இப்போதைக்கு இதில் வந்து நான் கண்டினியூஸ்னு கொடுக்குறேன். சரி, நம்ம லேயரில் என்ன லேயரில் வைக்கிறோமோ அதே வர மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ லைன் வெயிட்டும் வந்து பை லேயரில் வச்சுக்கிறேன். எப்போதுமே லைன் டைப்பு லைன் வெயிட்டு எல்லாமே வந்து பை லேயரில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து சப்ரஸ்ன்ற ஆப்ஷன் என்னென்னா, டைமென்ஷன் லைன் 1, டைமென்ஷன் லைன் 2 எது விசிபிளாக இருக்கணும் அப்படின்றது. யூஸ்வலாக ரெண்டுமே விசிபிளாக தான் இருக்கும், அதனால் அதை டிக் பண்ண வேண்டாம். அடுத்து எக்ஸ்டென்ஷன் லைனுக்கு ஒரு கலர் செட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போதைக்கு அதுக்கு எல்லோ செட் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்டென்ஷன் லைன் 1. ஸோ இதுக்கு நம்ம என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்டன். இப்போதைக்கு ஹிட்டன் கொடுக்குறேன், ஏன்னா உங்களுக்கு விசிபிளாக தெரியும் ஹிட்டனில் வச்சோம் அப்படின்னா. அதனால் எக்ஸ்டென்ஷன் லைன் 2க்கும் அதே ஹிட்டனை வந்து கொடுத்துருக்கேன். லைன் வெயிட்டு பை லேயர்லேயே வச்சுக்கிறேன். ஸோ இதில் சப்ரஸ் அதே ஆப்ஷன் தான். ஸோ அது தேவையில்லை, விட்டுடலாம். அடுத்து எக்ஸ்டெண்ட் பியாண்ட் டிம் லைன்ஸ் அப்படின்றது டைமென்ஷன் லைன்லேருந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கணும் அப்படின்றது தான் அதுக்குள்ளே டைமென்ஷன். ஸோ 2 கொடுக்குறேன். ஆஃப்செட் ஃப்ரம் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம கொடுக்க போகிற எக்ஸ்டென்ஷன் லைன் எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் அது. ஸோ அது வந்து 1ன்னு செட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இது எப்படி வருதுன்றதை உங்களுக்கு நான் ஒரு டைமென்ஷனாக போட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி டெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ டெஸ்ட் ஹைட் வந்து 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் விசிபிளாக தெரியும். அதனால் 2ன்னு கொடுத்துருக்கேன். அது செட் கரண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன டைமென்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது வந்து கரண்ட் டைமென்ஷன் ஸ்டைலாக வரும். இப்போது ஒரு டைமென்ஷன் போடுறேன். இப்போ க்ரியேட் ஆன டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம கொடுத்த மாதிரி ஹிட்டன் லைனில் வந்துருக்குது. ஸோ அந்த கலர் வந்து ரெட்டில் வந்துருக்குது. டெஸ்ட் ஐட்டம் நம்ம 2 ப்ரிஃபர் பண்ணால 2ன்னு வந்துருக்குது. ஸோ அந்த லைன் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம 2ன்னு ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ 2ன்னு வந்துருக்குது. ஆஃப்செட் வந்து 1ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ ஆஃப்செட் ஆகிருக்குது. ஸோ இதுதான் அந்த எக்ஸ்டென்ஷன் லைன்லேருந்து ஒரு ஆஃப்செட்டு 1. எக்ஸ்டென்ஷன் டைமென்ஷன் லைனுக்கு பின்னாடி எக்ஸ்டென்ஷன் வந்து 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணியதுனால 2ன்னு வந்துருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெட் கலரில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், ரெட் கலரில் வந்துருக்குது. ஸோ
டைமென்ஷன் லைன் வந்து ரெட் கலர் கொடுத்துருந்தோம், ரெட் கலரில் வந்திருக்கு. அடுத்து எல்லோ வந்து இதில் கொடுத்துருந்தோம், ஹிட்டனில் கொடுத்துருந்தோம், ஹிட்டனாக இருக்குது. அடுத்து எஸ்டன் பிஎன் லைன்ஸ் வந்து 2ன்னு கொடுத்துருந்தோம், கீழே உள்ளது 1ன்னு கொடுத்துருந்தோம். இப்போ ஃபிக்ஸட் லைன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுனா, அந்த லைன் எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடாக நம்ம என்ன லென்த்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோமோ அந்த லென்த்தில் வந்து நிற்கும். அது டிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நிற்கும். இப்போ 3ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, செட் கரண்ட் கொடுத்துருங்க வச்சுக்கோங்க, இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சா உங்களுக்கு. ஸோ மேலே வந்து எக்ஸ்டென்ஷன் லைனோட லென்த் வந்து நம்ம 3ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது 3ல் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். அன்டிக் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது நம்ம பழசில் கொடுத்த அந்த ஆஃப்செட் 1 கொடுத்துருக்கோம்ல, அந்த ஆஃப்செட்லேயே மெயின்டைன் ஆகும். இதுதான் அந்த ஃபிக்ஸட் லைன் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றதுக்கான ஆப்ஷனு. ஸோ ஃபஸ்ட் டேப் முடிச்சாச்சு. அடுத்து சிம்பிள் அண்ட் ஆரோஸ். சிம்பிள் அண்ட் ஆரோஸ் அப்படின்றது வந்து நம்ம டைமென்ஷனில் உள்ள ஆரோ அண்ட் சிம்பிள் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டேபு. க்ளோஸ்ட் எண்ட் ஃபீல்டுன்னு இருக்குது. ஸோ க்ளோஸ்ட் எண்ட் ஃபீல்டு வச்சுட்டு சரி, ஆரிஜின் இண்டிகேட்டர்னு ஒரு சைடு இப்போதைக்கு நான் வந்து ஒரு சைடு க்ளோஸ்டு ஃபீல்ட்லேயும் ஒரு சைடு ஆரிஜின் இண்டிகேட்டர்லேயும் கொடுக்குறேன். ஸோ அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. ஆரோ ஹைட் வந்து 2.5 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சென்டர் மார்க்ஸ் அப்படின்றது வந்து சர்க்கிளுக்கு இண்டிகேட் பண்ணுறது. ஸோ சர்க்கிளுக்கு உள்ள சென்டர் மார்க்ஸ் வந்து நம்ம தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ 1ன்னு கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதோட டைமென்ஷன் வந்து 2ல் வந்து நிற்கும். மார்க்காகவே கொடுத்துக்கிறேன். லைனாக கொடுத்தா உங்களுக்கு பெருசாக தெரியும், அதனால் மார்க்குன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது டைமென்ஷன் பிரேக். டைமென்ஷன் பிரேக் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைமென்ஷன் கமெண்டில் யூஸ் ஆகுது, இன்னொரு கமெண்டில் அது யூஸ் ஆகும். அது என்னன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆர்க் லென்த் டைமென்ஷன் அப்படின்றது வந்து நம்ம கொடுக்குற ஆர்க்கை நீங்கள் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி டைமென்ஷன் கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்துல இது யூஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி சொன்னாலும் டைமென்ஷன் பிரேக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரேடியஸ் ஜோக் ஆங்கிள்ன்றது ரேடியஸில் வருது. லீனியர் ஜோக் டைமென்ஷன் அப்படின்றது வந்து ஸோ அந்த லீனியர் ஜோக் டைமென்ஷன் அப்படின்றது வந்து நமக்கு டைமென்ஷனில் யூஸ் ஆகாது. ஸோ இது மட்டும் எப்படி அப்ளை ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. ஒரு சைடு வந்து க்ளோஸ்ட் எண்ட் ஃபீல்டாக இருக்கும், ஒரு சைடு வந்து டாட் இண்டிகேட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம உள்ளே செட் பண்ணுறது அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அண்ட் 2.5 கொடுத்தனால நமக்கு வந்து 2.5க்கு அது வந்து டைமென்ஷனில் உள்ள ஆரோ ஹைட் வந்து மாறி இருக்குது. ஸோ அது போக அந்த ஜோக் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு டைமென்ஷனில் வந்து இந்த டைமென்ஷனுக்கு யூஸ் ஆகாது. அது எந்த டைமென்ஷன் யூஸ் ஆகுன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய டேப் பார்த்திங்கன்னா டெஸ்ட் டேப். ஸோ டெஸ்ட் டேப்பில் வந்து டெஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட் அதில் நம்ம டெஸ்ட் ஐட்டம் மட்டும் தான் இப்போதைக்கு பிச் பண்ணியிருக்கோம். அது என்னன்றதை உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபிட்டுன்றது என்னதுன்னா அதில் 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபிட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், டெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று இருக்கும், ஸ்கேல் டைமென்ஷனிங் ஒன்று இருக்கும். ஸோ ஃபிட் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெஃபரபுளாக எப்படி ஃபிட் ஆகணும் அப்படின்றது தான், நம்ம போகிற டைமென்ஷனில் எந்த மாதிரி ஃபிட் ஆகணும் அப்படின்றதுக்கான ஆப்ஷன் தான் அது. ஸோ எய்தர் டெஸ்ட் மட்டும் பெஸ்ட்டு ஃபிட்டுன்னு ஒன்று இருக்கும், அதே எப்போதும் கொடுத்துக்கோங்க. கீழே உள்ளது ஆரோ டெஸ்ட்டுலாம் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல டெஸ்ட்டை வந்து மூவ் பண்ணி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும். அடுத்தது டெஸ்ட் பிளேஸ்மெண்ட்டு, விசைட் டைமென்ஷன் லைன், ஓவர் டைமென்ஷன் லைன் வித் லீடரு, ஓவர் டைமென்ஷன் லைன் வித்தவுட் லீடர், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். 3மே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் ஸ்கேல் டைமென்ஷன் வந்து நம்ம என்ன ஸ்கேலில் வரைகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைமென்ஷனோட ஸ்கேலையும் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ 5 ஸ்கேல் அண்ட் ட்ராயிங் போடுறோம் அப்படின்னா இங்கே 5 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே 5 உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ஃபைன் டியூனிங் அப்படின்றது நீங்கள் டைமென்ஷன்ஸ் வந்து சின்ன டைமென்ஷன்ஸ் போட்டிங்க அப்படின்னா, இல்லை ரொம்ப சின்ன ஒரு எலமெண்ட்டை நீங்கள் டீட்டெயில் பண்ணும்போது ஃபைன் டியூனிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 5 ஸ்கேலில் இருக்குது. 5 ஸ்கேலில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக 1 ஸ்கேலிருந்து 5 டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்கேல் ஆகிரும். ஓவரால் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே 5 ஃபிக்ஸ் பண்ணனால இங்கே 5ன்னு காட்டுது. ஸோ நீங்கள் எந்த ஸ்கேலுக்கு வரைகிறீங்களோ அந்த ஸ்கேலை நீங்கள் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு
நீங்கள் ஒரு டைமென்ஷன் ஸ்டைல் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த ஸ்கேலுக்கு ஃபிட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து அதோட ஸ்கேலை டிஃபைன் பண்ண அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டினியூஸாக உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒரே ஸ்கேல்லே வரும். இப்போ நான் சொன்ன அந்த ஃபைன் டியூனிங், அந்த டெஸ்ட் ஃபிட் ஆப்ஷன்லாம் வந்து இதில் தான் யூஸ் ஆகும். இப்போ 51 கொடுக்கும்போது உங்களுக்கு உள்ளே செட் ஆகிடுது. ஆனால் இது 31 டைமென்ஷன் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு உள்ளே செட் ஆகலை, டிஃபால்ட்டாக ஒரு லீடர் லைன் எடுத்து வெளியில் வந்துடுது. இதுதான் வந்து நம்ம அந்த ஃபிட்டுன்ற ஆப்ஷனில் பார்த்தது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபிட் ஆப்ஷனு. அடுத்தது ப்ரைமரி யூனிட். ப்ரைமரி யூனிட்ன்றது நம்ம டைமென்ஷனோட யூனிட்டு, அது எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றது. ஸோ சயின்டிஃபிக் டெசிமல் அப்படின்னு இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் எப்படின்னா நம்ம யூனிட் செட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் இது. யூனிட்ஸில் என்ன ஃபிட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு யூனிட் செட் பண்ணுறது தான். ஸோ இப்போதைக்கு டெசிமலில் கொடுத்துருக்கேன். ப்ரெசிஷன் வந்து 0.0 கொடுத்துருக்கேன். டெசிமல் செப்பரேட்டர் வந்து நம்ம நார்மலாக எப்படி கொடுப்போமோ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ரவுண்ட் ஆஃப் வந்து எனக்கு 0.5 ரவுண்ட் ஆஃப் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே 0.5 வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு 1ன்னு கொடுத்தோம்னா 1ல் ரவுண்ட் ஆஃப் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம 0.25 வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு வரையும் போது. ஸோ 0.25 கொடுத்தோன்னா மேலே டெசிமல் 0.0 இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ 0.5 வச்சுக்கிறேன். ப்ரிஃபிக்ஸ் வந்து டைமென்ஷன் முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ தேவைன்னா கொடுங்க. இப்போதைக்கு நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக டைமென்ஷனை கொடுக்குறேன். ஸோ சஃபிக்ஸ்ன்றது டைமென்ஷனுக்கு பின்னாடி வருது. ப்ரிஃபிக்ஸு டைமென்ஷனுக்கு முன்னாடி வரும், சஃபிக்ஸ்ன்றது டைமென்ஷனுக்கு பின்னாடி வரும். ஸோ ப்ரிஃபிக்ஸுக்கு பிஆர்இனும் சஃபிக்ஸுக்கு எஸ்யூஎஃப்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ விசிபிளாக உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு காட்டுறதுக்காக இப்போதைக்கு அதில் போட்டிருக்கேன். யூஸ்வலாக அதை யூஸ் பண்ண மாட்டோம், ஏதாவது பர்டிகுலர் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து மெஷர்மெண்ட் ஸ்கேலு, செப்பரேஷன், இது ஓகே. இது எப்படி வந்திருக்குன்றது காட்டுறேன் பாருங்கள். ஸோ ப்ரிஃபிக்ஸுன்றது டைமென்ஷனுக்கு முன்னாடியும், சஃபிக்ஸுன்றது டைமென்ஷனுக்கு பின்னாடியும் வந்துருக்குது. இடையில தான் டைமென்ஷன் இருக்குது. ஸோ டைமென்ஷன் வந்து நம்ம 0.0 அப்படின்ற இதில் கொடுத்தனால, ப்ரிசிஷனில் கொடுத்தனால 0.0 நிற்கிது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு எடுத்து 4 டிஜிட் வந்திருக்கும். இப்போ ஒன்லி ஒரே ஒரு டிஜிட் தான் வந்திருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்து எடுத்து விட்ருங்க. ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுக்கேன் டைமென்ஷனை. ஸோ அது ஒன்றும் ஆகாது. எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இருக்கிற டைமென்ஷன்ஸில் வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்து போயிடும். ஸ்கேல் ஃபேக்டர் அப்படின்றது வந்து நீங்கள் லே அவுட்டில் ஒர்க் பண்ணாமல் மாடலில் வந்து ஸ்கேல் வச்சு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் 1 சென்டிமீட்டருக்கு போடுறது வந்து எத்தனை ஸ்கேல், இப்போ 10 டைம்ஸ் கொடுத்துருக்கீங்களா, 10 சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு விசிபிளாக காட்டும். 1 சென்டிமீட்டர் போட்டிங்கன்னா 10 காட்டும். 10 சென்டிமீட்டருக்கு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா 100 சென்டிமீட்டர் அதில் மெஷர் பண்ணி காட்டும். ஆனால் ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 சென்டிமீட்டரில் தான் இருக்கும். அதான் ஸ்கேல் ஃபேக்டரை கண்ட்ரோல் பண்ணுறது. ஜீரோ செப்பரேஷன் அப்படின்றது என்னது அப்படின்னா, உங்களுக்கு ஜீரோ வந்து டிஸ்பிளே ஆகாமல் அதை வந்து சப்ரஸ் பண்ணி காட்டும். அதான் ஜீரோ செப்பரேஷன் அப்படின்ற ஆப்ஷனு. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஆங்குலர் டைமென்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸு. ஸோ நம்ம கொடுக்குற ஆங்கிள் வந்து எந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத வந்து இதில் வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லலாம். ஸோ ரேடியன்ஸில் வேணுமா இல்லை ஜியில் வேணுமா, அதோட ப்ரெசிஷன் என்ன வைக்கிறது அப்படின்றது வந்து நீங்கள் இதில் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஆங்குலர் டைமென்ஷன். அதோட ஜீரோ செப்பரேஷன்ன்றது அதில் வர ஜீரோஸ் லீடிங்கில் வர்றது இல்லை ட்ரெயிலிங்கில் வர்றதை வந்து சப்ரஸ் பண்ணிக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எடுத்துட்டோம். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் மட்டும் அது வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இருக்குது. புதுசாக போகிற டைமென்ஷன்லேயோ இல்லை ஆல்ரெடி இருக்கிற பழைய டைமென்ஷன்ஸ்லேயும் வந்து அந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ன்றது விசிபிளாக இல்லை. ஏன்னா இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி விட்டனால அப்படியே இருக்குது. புதுசில் வந்து இது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். 10 டைம்ஸ் ஸ்கேல் போட்டனால 181.0 இருக்க வேண்டிய இடத்துல 1810.5 இருக்குது. ஸோ அப்படியே நம்ம கீழே உள்ள டைமென்ஷனை 10 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகி மேலே உங்களுக்கு டைமென்ஷன் காட்டும். ஆனால் ஆக்சுவல் டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 181 தான் இருக்குது. மேலே உள்ளது 1810, அதாவது 1810 டைம்ஸ் அப்படியே மல்டிப்ளை ஆகிருக்குது. இதுதான் நம்ம கொடுத்த அந்த ஸ்கேலிங் ஃபேக்டர்ன்றது. இப்போ ப்ரைமரி யூனிட்ஸ்க்கு ஸோ
ஸோ அடுத்து வந்து ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் பார்க்குறோம். ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸில் போய்ட்டு டிஸ்பிளே ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ்ன்றதை பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிட்டு ப்ரெசிஷன், அதோட ப்ரெசிஷனு யூனிட் ஃபேக்டர்லாம் செட் பண்ணிக்கிறோம். ஸோ அதோட மல்டிபிள் வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் டிஃப்ரென்ஸ் என்னன்றதை காட்டுறக்கா இப்போதைக்கு 1ன்னு வைக்கிறேன். அடுத்து அதோட பிளேஸ்மெண்ட்டு ஆஃப்டர் பிலோன்னு இருக்குது. ஸோ பிலோன்றதை பிக் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு யூனிட் இருக்கும், கீழே ஒரு யூனிட் இருக்கும். மேலே உள்ளது ப்ரைமரி, கீழே உள்ளது நம்ம கொடுத்த ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸு. ஸோ ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸில் நம்ம பெருசாக ஒன்றும் சேஞ்ச் பண்ணல, அதனால் மேலே உள்ள டைமென்ஷனே கீழே டிஸ்பிளே ஆகுது. இப்போ ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸில் மல்டிபிள் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகுன்றதை காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு 0.1ன்னு கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேலே உள்ள வேல்யூ இன்ட்டு 0.1ன்ற மாதிரி ஆகிடும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் வந்து நம்ம ஒரிஜினல் ஸ்கேலுக்கும் மேலே உள்ளது வந்து இன்ட்டு 10 டைம்ஸ். இப்போ நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறது படி பார்த்தோம்னா மேலே உள்ளது 10 டைம்ஸு. ஸோ அந்த 10 டைம்ஸாக 0.01 மல்டிப்ளை பண்ணி கீழே உள்ள டைமென்ஷன் வந்துருக்குது. தேவையில்லை, அதை பற்றி அது இப்போதைக்கு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அடுத்து டாலரன்ஸ்ன்றது எதில் யூஸ் ஆகும் அப்படின்னா மெக்கானிக்கல் பார்ட்ஸ்லாம் போடுற ட்ராயிங்ஸில் வந்து உங்களுக்கு டாலரன்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க. அதாவது 10 mm இருக்குது, +or-1 mm அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான தான் அந்த டாலரன்சஸில் வர்றது. ஸோ அதில் மேலே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதை டிஃபைன் பண்ணுவோம். லிமிட்ஸு, இந்த டீவியேஷன், சிமெட்ரிக்கல்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நான் சிமெட்ரிக்கல்ன்றதை எடுத்துக்கிறேன். ஸோ அது ப்ரிசிஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்பர் வேல்யூ லோயர் வேல்யூன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இது +or--ன்றதுனால நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஸோ அதோட ஸ்கேலிங் ஆஃப் ஹைட்டு, வெர்டிகல் பொசிஷன் இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் அதோட டாலரன்ஸ் வந்து பக்கத்தில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா +or-1ன்னு கொடுத்தனால நம்மளோட டாலரன்ஸ் வந்து +or-1 அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிருக்குது. +or-ல இல்லாமல் நீங்கள் வேறு எதுவும் வேல்யூஸ் வேணால் கூட நீங்கள் அந்த டாலரன்ஸில் போய் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது தேவையில்லை அப்படின்னா அது நீங்கள் கொடுக்காம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா பார்க்க போகிறது முக்கியமானது டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட்டில் வந்து நம்ம ப்ரீடிஃபைன்டாக டெஸ்ட் என்ன நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டாண்டர்டே வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதோட கலரை வந்து க்ரீன் கலராக மாற்றிக்கிறேன். அண்ட் ஃபில் கலர்ன்றது அந்த டெஸ்ட்டில் உள்ள பேக்ரவுண்ட் கலர். எக்ஸாம்பிள் இப்போ இதில் எல்லோ கொடுத்தேன் அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட் வந்து எல்லோ ஆகும். என்ன கலர் ரிசீவில் தெரியுற மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒயிட்டே வச்சுக்கலாம். எப்படி டிஸ்பிளே தெரியுதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். டெஸ்ட் பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்குது. இது வரைக்கும் சென்டரில் இருந்தது, இப்போ அபோன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதில் வியூ டைரக்ஷன், லெஃப்ட் டு ரைட்டு, ஆஃப்செட் ஃப்ரம் டைமென்ஷன் லைன்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும். ஸோ டெஸ்ட்டோட அலைன்மெண்ட்டு ஹரிசாண்டலாக இருக்கணுமா, டைமென்ஷன் லைனோட அலைனாக இருக்கணுமா, இல்லை ஸ்டாண்டர்டாக இருக்கணுமா. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதில் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீன் கலரில் டெஸ்ட் மாதிரி இருக்குது. அதோட பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக வந்துருக்குது. அண்ட் சென்டரில் இல்லாமல் நமக்கு வந்து டைமென்ஷன் லைனுக்கு மேலே வந்து சீட்டாக இருக்குது. டெஸ்ட்டு பழசில் வந்து சென்டரில் இருக்கும், இப்போ வந்து மேலே சீட்டாக இருக்குது. பேக்ரவுண்டு வந்து நன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ நியூ ஸ்டைல்ன்றது ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டு. ஸோ அது டைமென்ஷன் ஸ்டைல் இல்லாமல் நம்ம டெஸ்ட் ஸ்டைல்னு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹைட் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அதில் என்ன ஹைட் கொடுத்துருக்கோமோ அந்த ஹைட் வந்து இதில் ஃபிக்ஸ் ஆயிரும். அதில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கோமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ஓவர்லாப் ஆயிரும். பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டு வந்து 400 ஹைட்டில் இருக்கனால ரொம்ப பெருசாக தெரியுது. நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தது வந்து வெறும் 2 தான் கொடுத்துருந்தோம் ஹைட்டு. இப்போ 400 இருக்கிறனால ரொம்ப பெருசாக தெரியுது. ஹைட்டை வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் சாரி இது சேஞ்ச் ஆகாது. எதனால் அப்படின்னா நம்ம வந்து டைமென்ஷன் ஸ்டைலில் என்ன ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஹைட்டு தான் வந்து இதில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதனால் இதை சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் இது சேஞ்ச் பண்ணோம்னா டெஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாமல் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் இங்கே வந்து உங்களுக்கு ஹைட்டு டிஃப்ரென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது
டைமென்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனா அதோட ஹைட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லாக்காக இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதை எடுத்து விடணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் ஸ்டைலில் போய்ட்டு தான் நீங்கள் ஹைட்டை மாற்றணும். இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும் போதே வந்து உங்கள் டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹைட்டை டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் க்ரியேட் பண்ணுற பாருங்க புதுசாக ஒன்று டைமென்ஷன் ஸ்டைல் இல்லை நியூ ஸ்டைல் ஒன்று டைமென்ஷனுக்கு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணி அதோட ஹைட்டை வந்து நான் 2 இல்லை 3 அந்த மாதிரி எனக்கு என்ன ஹைட் வேணுமோ. ஸோ இப்போ நாங்கள் 0ன்னு கொடுத்துருக்கனால இங்கே வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து லாக் ஆகாது. ஸோ இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். அதே இது நீங்கள் அங்கே டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இதை பற்றி செப்பரேட் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், எப்படி வந்து இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக உங்களுக்கு புரியும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு அது எதனால் அந்த ப்ராப்ளம் வந்ததுன்றதை மட்டும் காமிச்சிருக்கேன். இப்போ இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டெஸ்ட்டில் வந்து அதோட டைமென்ஷனை ப்ரிஃபர் பண்ணனால இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் டெஸ்ட்டில் வந்து 0 வைக்காமல் இல்லை அங்கே டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போதைக்கு இது 2.5ன்னு சொல்லி மெயின்டைன் பண்ணிக்கலாம். 5 நாமினல் ஹைட். ஸோ அது அந்த ஹைட்டை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்க்க போகிறது ஃபிட்டுன்றது. ஸோ ஃபிட்டில் போய்ட்டு நீங்கள் டெஸ்ட்டில் எல்லாம் முடிஞ்சுது. ஃபிட்டுன்றதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். வேறு ப்ரைமரி யூனிட்ஸ் பார்த்தாச்சு, ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் பார்த்தாச்சு, டாலரன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இதில் சில இது வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. எதனால் அப்படின்னா அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கொஞ்சம் டவுட்ஸ் வரும். ஸோ அந்த டவுட்ஸ் வரும்போது நீங்கள் இதில் உள்ள மற்ற டூல்ஸும் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நீங்களே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அதனால தான் அது சொல்லித்தரல. அண்டு அது மேஜராகவும் யூஸ் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு விசிபிளாக சில சேஞ்சஸ் தெரியும். வேறு எதுவும் பெரிய இம்பேக்ட் அதில் ஒன்றும் இருக்காது. இதில் கவர் பண்ணது வந்து மோஸ்ட் டாபிக்ஸ், இதில் என்னென்ன வந்து 100% யூஸ் பண்ணுவோமோ எல்லாத்தையும் இதில் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து கேளுங்கள், இல்லை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அந்த வேறு எதுவும் உங்களுக்கு வீடியோஸ் AutoCAD பற்றி ரெடி பண்ணணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக அதுவும் வந்து உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். இது போக வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட கேளுங்க. ஸோ ஸ்டே கனெக்டட் ஃபார் லேர்னிங் மோர் இன் AutoCAD and thank you. Bye.